ஹலோ, குட் மார்னிங் எல்லாருக்கும். இன்றைக்கி காலையிலேயும் வழக்கம் போல் நம்ம பெட் மேக் பண்ணியாச்சு. எப்போவுமே பெட்ஷீட் மடித்து வைக்கும்போது இன்றைக்கி என்னென்ன பண்ணணும், இன்றைக்கி என்ன நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத யோசிச்சுட்டே பண்ணுவேன். நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுன்றதை ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டு பண்ணோன்னா அதெல்லாம் நமக்கு ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. அதே மாதிரி நான் டு டூ லிஸ்ட் எழுதுவேன். ஒரு சில நேரம் டு டூ லிஸ்ட் எழுதி அதை டிக் பண்ணி பண்ணும்போது இவ்வளோ முடிச்சிட்டோமா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன்லேயே திருப்பி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரென்த் வரும். நைட்டே துணி மடித்து வச்சுருந்தாங்க அம்மா, அதை எடுத்து வச்சுட்டு அம்மா நான் வரும்போது ஸ்கூல் கிளம்பிட்டாங்க. இன்றைக்கி நான் காலேஜ் போல் அம்மாவும் தம்பியும், அம்மா ஸ்கூல் போயிட்டாங்க, தம்பி காலேஜ் போயிட்டான். அம்மாவே எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் பேசிக்கான வேலை மட்டும் இருந்துச்சு. பாத்திரம் கொஞ்சம் இருந்துச்சு, அப்புறம் வீடு கூட்டுற வேலை இருந்துச்சு. அதனால் பாத்திரம் கழுவுறதை கழுவிட்டு எனக்கு யார் அடுப்பு க்ளீன் பண்ணாலும் திருப்பி எனக்கு பண்ண ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதனால் மைல்டாக கொஞ்சம் சிந்தி இருந்தது எல்லாத்தையும் மட்டும் தொடச்சிட்டு அப்படியே பட்டர் சாப்பிட்றதுக்கு பட்டர் எடுத்து வெளியே வச்சுட்டேன். அது கொஞ்சம் உருகுனா சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ண அடுத்து சுடுதண்ணி வச்சாச்சு. எப்போவுமே பட்டர் சாப்பிடும் போது வார்ம் வாட்டர் குடிப்பேன்ல, அதுக்காக வார்ம் வாட்டர் எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. பட்டர் எப்போவுமே ஒரு ஸ்பூன் சாப்பிடுவேன், அதனால் ஒரு ஸ்பூன் எடுத்து பட்டர் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பட்டர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் வாக்கிங் போய் எக்ஸசைஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் பட்டர் குடித்து ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் பண்ணி ரிசல்ட்ஸ் பாருங்கள். நான் வீடு கூட்ட ஆரம்பிக்கும் போதே தாத்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதனால் தாத்தா என்னடா காலேஜ் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேட்டுட்டு இருந்தாங்க. அதை விட தாத்தாக்கு ஷாக்கிங், பாட்டி வீட்டுக்கு வந்தது. பாட்டி டிஸ்சார்ஜ் ஆனது தாத்தாக்கு தெரியாது. நேற்று நைட்டாக டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துருந்தோம். அதனால் என்னாச்சு, எப்போ கூட்டிகிட்டு வந்தீங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. பாட்டி கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருக்காங்க, அவங்க எந்த வேலையுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். மிட் மார்னிங் டீ குடிப்பாங்க பாட்டி, அதனால் நானும் பாட்டியும் மிட் மார்னிங் டீ குடித்தோம். பாட்டி வெளிச்சத்தை பார்க்கக்கூடாது, கிச்சனில் வேலை செய்யும் போது ஆவி படக்கூடாது, வெறும் மண் அந்த மாதிரி இடத்துக்கு போகக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது, ஃபோன் பார்க்கக்கூடாதுன்னு நிறையா சொல்லியிருந்தாங்க. எதுவுமே பண்ண வேணாம், அமைதியாக நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரெஸ்ட் எடுக்க வச்சாச்சு. இன்றைக்கி அம்மா குக் பண்ணாங்க, அரிசி பருப்பு சாதம் குக் பண்ணியிருந்தாங்க. அது கூட முட்டை போட்டு ஊறுகாய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம். இன்றைக்கி சாயங்காலம் நான் கார்டனுக்கு போனேன், பாட்டி வராதனால. போய் பூ பறிச்சுட்டு நிறையா பூ இருந்துச்சு. இப்போ தான் வச்சோம், அதுக்குள்ளே செடி இவ்வளோ வளர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அன்றைக்கி மார்க்கெட்டில் வாங்கின கொத்தமல்லியில் கொஞ்சம் நாற்று வச்சுருப்பாங்க போல், அது அவ்வளோ அழகாக வளர்ந்துருந்துச்சு. இப்போ தான் நானே பார்த்தேன். மாதுளம்பழம் இருந்துச்சு, கருவேப்பிலை அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தட்டக்காய் அடுத்த செட்டு போட்டிருந்தாங்க. மரத்தில் பப்பாளி இருந்தது, அம்மா பார்த்துட்டு ஏறி பறிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஏறி பறித்து தந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தோம். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டு பப்பாளினா அது ஒரு தனி டேஸ்ட்டில், அதனால் பப்பாளி முருங்கான் மேலே ஏறி பறிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளும் அம்மா கிட்ட விளக்கு கேட்டுகிட்டே இருந்தேன். இந்த விளக்கு மம்மி எனக்கு ப்ரெசென்ட் பண்ண விளக்கு. சாயங்காலம் விளக்கேற்றி ஊதுபத்தி பற்ற வைக்கும் போது வீடே ரொம்ப காமாக